இயேசு தன்னுடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த நாட்களில் 3 பேரை அவர் உயிர்ப்பிச்சிருக்கிறார். ஒன்று லாசரு, இன்னொன்று யவீரு என்கிற ஜெப ஆலய தலைவனுடைய மகள், 3வது ஒரு வாலிபன். ஓகே, இந்த 3 பேரும் இப்போ எங்கே இருக்காங்க? ஏன் அவங்க திரும்ப செத்து போயிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவினாலேயே உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த நபர்கள் திரும்ப எப்படி செத்து போக முடியும்? அப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள உண்மையிலேயே மரணத்திலிருந்து மீட்டாரா இல்லை மீட்கலையா? மீட்டாரா இல்லை மீட்கலையா? இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு நம்ம பதில் தேடணும் அப்படின்னா, இன்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களால் உயிர்ப்பிக்கப்பட்ட நபர்கள் கூட புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்க முடியும். பேதுரு, நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, அவர் தொற்கால் அப்படிங்கிற ஒரு பெண்ணை உயிர்ப்பித்து அந்த ஊர் மக்களுக்கு திரும்ப கொடுப்பார். அந்த தொற்கால் அப்படிங்கிறவங்க நிறைய தான தர்மங்கள் செய்வாங்க. ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு அந்த அம்மாவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு அனாதையாக இருப்பாங்க. அந்த அம்மா இறந்தப்போ அவங்களே அவர் திரும்ப உயிர்ப்பித்து கொடுப்பாரு. அப்புறம் பவுல் சிலரை உயிர்ப்பிச்சிருக்கிறார். இப்படி சீஷர்களே கூட சிலரை உயிர்ப்பித்து கொடுத்துருந்தோம். அந்த நபர்கள்லாம் ஏன் திரும்ப இறந்து போயிட்டாங்க? இந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பினப்போ, அந்த லாசரு கொஞ்சம் வருஷங்கள் உயிரோடு இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவரும் வயசாகி திரும்ப இறந்து போயிருக்கலாம். அப்போ இயேசுவினால் லாசருவனுடைய மரணத்தை நிரந்தரமாக லாசருவை விட்டு ஏன் நீக்க முடியலை அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள். இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பின அந்த காலகட்டத்தில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் மரணத்தினால் ஆட்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஜீவனாகத்தான் இருந்தார். இயேசுக்குள்ள அப்போ பரிபூர்ணமான ஜீவன் இல்லை. அதாவது தன்னில் தானே ஜீவனுடையவராக இருக்கக்கூடிய வல்லமை பொருந்தின நபராக இயேசு அப்போ இல்லை. இயேசு எப்படி தான் இருந்தாருன்னா, இயேசுவை கொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் அவருடைய ஜீவன் இருந்தது. ஆனால் இயேசுவை கொன்னா அவர் உயிர் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை கொன்னா அவர் உயிர் போகாது. ஏன் அப்படின்னா, இயேசு தேவன் சொல்லியிருக்கிற எல்லா வழிகள்லையும் கரெக்டாக நடந்து நியாயப்பிரமாணத்துக்குள்ளே ஜீவனை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். அவருடைய உயிரை அவரே கொடுத்தாதான் அது வெளியில் போகும். இதை பற்றி யோவான் 10:18 இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, என் ஜீவனை நான் எனக்குள்ளேயே